பொதுவாவே நம்மளோட வாழ்க்கையில ஒரு அமானுஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமானுஷத்தை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ போய் ஷேர் பண்ணுவோம். அவங்க எடுத்த உடனேமே அதை நம்ப மாட்டாங்க. என்னடா சொல்ற, இது உன்னோட கற்பனையா கூட இருக்கலாம், இல்ல உன்னோட ஆலோசினேஷனா இருக்கலாம். எங்க நீ எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லி நாங்க வந்து பாக்குறோம், இங்கதான் நடந்துச்சு பாரு. இல்லையே, நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷத்தையோ எதுவுமே எங்க கண்ணுல படலையே. சரி ஓகே விடு, என் கண்ணுக்கு மட்டும் படுதுல, அப்ப எனக்கு இந்த பேச்சு இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்டே வருங்க. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளுக்குள்ளேயே நம்ம சொன்னது உண்மைதாங்கிற மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குங்க. இந்த பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அன்னைக்கே பிரபா சொன்னானேடா இந்த இடத்துல ஒரு அமானுஷம் இருக்குன்னு. இன்னைக்கு என் தங்கச்சிக்கும் அது நடந்திருக்குது, என் அம்மாவுக்கும் அது நடந்திருக்குது, என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்குதுங்கும் போது தான் அது மேல ஒரு நம்பிக்கை வருங்க. அன்னைக்கே அதை நம்ம கேட்டிருந்தா இன்னைக்கு நம்மளோட குடும்பத்துக்கு இது மாதிரி ஆயிருக்காது அப்படிங்கிற ஒரு நினைப்பே அப்பதான் அவங்களுக்கு வரும். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம டெவில்ஸ் கிச்சனோட சப்ஸ்கிரைபர் நம்ம கோஸ்டிஸ் 2 பொண்ணுங்களோட அவங்கவுங்க அம்மாக்கு நடந்த 2 இன்சிடென்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஸ்டோரியுமே ரொம்ப பயங்கரமான ஸ்டோரிங்க. ஒன்னு பெங்களூர்ல நடந்தது, இன்னொன்னு கோயம்புத்தூர்ல நடந்தது. இந்த 2 ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். திவ்யா, திவி, ரம்யா சேகர், ரவிவர்மா, முத்துப்பாண்டியன், கலை, நாட் 7, ஹீரோ G1. ஓகே, இவங்க 5 பேருமே வந்து போன வீடியோவுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. 100 rupees பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க 5 பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்டு ரிச்சுவலுக்கு இன்னுமே வந்து நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். பெங்களூர்ல கேஜிஎஃப்ங்கிற பகுதியில் ஒரு அகாடமி இருக்குங்க. இந்த அகாடமியில வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாருமே அங்கதான் வருவாங்களாம். சென்னையை சேர்ந்த மேரிங்கிறவங்க டீச்சர் ட்ரைனிங்காக பெங்களூர்ல அந்த கேஜிஎஃப்ங்கிற பகுதியில அந்த அகாடமிக்கு ட்ரைனிங்காக போயிருக்கிறாங்க. போன இடத்துல மேரிக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செட் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு நல்லா தாங்க போயிருக்குது. செகண்ட் டே நைட்டு மேரிக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். நைட்டு 10 மணிக்கு அவங்க மட்டும் தனியா அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. இவங்களோட அந்த அகாடமியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, தனியா ஒரு பில்டிங் இருக்குமாங்க. ரெஸ்ட் ரூம் போகணும்னா அதுக்கு தனியா ஒரு பில்டிங் இருக்குமா. ரெஸ்ட் ரூம்க்குன்னு சொல்லிட்டு ரோ ஹவுஸ் மாதிரி ஒன்னு கட்டி வச்சிருப்பாங்களாம். அந்த சைடு லைட் எதுவுமே கிடையாதாங்க. ஃபர்ஸ்ட் டே நைட்டு இவங்க எந்திரிக்கே இல்ல, போன டயர்ட்ல ஒரு 8-8:30 படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிடுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது நைட் டைம்ல இங்க வந்தா வெளிச்சம் இருக்காதா, இல்ல இவங்க வந்த அந்த டைம்ல அங்க லைட் இல்லையான்னு தெரியலையாங்க. சுத்தமா லைட்டே கிடையாதான். ஒரு மாதிரி கும் இருட்டும்பாங்க இல்லையா, நிலாவோட வெளிச்சத்துல தான் நடந்தே போக முடியுமா. அந்த மாதிரி ஒரு இருட்டு பார்த்தோன்னையும் மேரிக்கு பயம் வந்துருது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் கூப்பிடுறாங்க. எனக்கு பயமா இருக்குப்பா, ரெஸ்ட் ரூம் போகணும், அங்க போனா லைட் எதுவுமே இல்லை, இருட்டி போய் கிடக்கு, நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்கங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மேரி நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. இப்போ மேரி அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு மாதிரி இருட்டா இருக்குது. அவங்களுக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூமும் போகணும். அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் வேற இல்லையேங்கிற ஒரு பயமும் இருக்குது. சரி ஓகே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கண்ணு வெளிச்சத்துல தான் இருக்கு, போயிடலாம், இந்த நிலா வெளிச்சத்துல கொஞ்சம் கண்ணு தெரியுது, அந்த வெளிச்சத்திலே போயிடலாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு பின்னாடி அங்கனக்குள்ள நிறைய தண்ணி எல்லாம் கொட்டி கிடக்குமாங்க கீழே. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுனாலயா இல்ல அங்க அந்த வாஷ் பண்ண தண்ணி எல்லாம் வெளியே தேங்குமா என்னன்னு தெரியல அவங்களுக்கு இருட்டுல. ஆனா தண்ணி இருக்குது கீழே நடந்து போற பாதையில. இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அந்த தண்ணியில நடந்து வர சத்தம் கேட்டிருக்குது. மேரிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நல்லா தெரியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவங்க கூட வரல. அப்போ இதுக்கு முன்னாடி வேற யாராச்சும் வேற ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க உள்ள வரும்போது ஒரு மாதிரி மயான அமைதியா தான் இருந்திருக்குது. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ற மாதிரியான சத்தம் கேட்கவே இல்லை. இந்த தண்ணி சத்தமும் எதுவுமே கேட்கல, வாட்டர் டேப் ஓபன் பண்ற சத்தம் எதுவுமே கேட்கல. அப்போ பின்னாடி நிக்கிறது யாரு, இவங்களை ஃபாலோ பண்ணது யாரு, நடந்து வந்தது? மேரிக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா இவங்களை சுத்தி யாருமே கிடையாது. ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா கூட யாராச்சும் வருவாங்களான்னு தெரியாது. பயத்தோடையே திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு ஆணோட உருவம், ஒரு ஆம்பளை ஒரு மாதிரி பெருமூச்சு வாங்கிக்கிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு நிக்கிறானாங்க.
அதாவது ஒரு ஒரு 30-35 வயசு இருக்குமா. இருட்டில் சரியா கண்ணு தெரியல உங்களுக்கு. இந்த நிலா வெளிச்சத்துல தான் தெரியுது. ஒரு மாதிரி நியூடா நின்னுக்கிட்டே உங்களை ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறானா. ஆனால் அது மனித உருவத்துல இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷம். மேரிக்கு நல்லாவே தெரியுது இது மனுஷங்க கிடையாது, இது லேடிஸ் பாத்ரூம். லேடிஸ் பாத்ரூம்ல ஜென்ஸுக்கு என்ன வேலை, அதுவும் இந்த மாதிரி ஒரு கோலத்துல. ஒரு மாதிரி உசுர கையில பிடிச்சிட்டு அங்க வந்து கத்திட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்க கத்துல அந்த அகாடமில இருந்த எல்லா பொண்ணுங்களுமே, இந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்த எல்லா பொண்ணுங்களுமே, அதாவது எல்லா டீச்சர்ஸுமே என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருக்கிறாங்க கீழே. இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை கூட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுமே ஓடி வந்திருக்கிறாங்க. என்னாச்சு மேரின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்து அந்த பதட்டத்துல சொல்றதுக்குள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. ஏன்னா அப்படி ஒரு உருவத்தை இவங்க பார்த்துருக்குறாங்க. எரிஞ்சு போய் ஸ்மெல் வந்து இந்த ஒரு பாடியை புதைச்சி வச்சுட்டு இதை தோண்டி எடுக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, கொமட்டிக்கிட்டு வர மாதிரி. அதை விட கேவலமான ஒரு ஸ்மெல்லாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த நிர்வாகம் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் லைட் எதுவுமே போடாமல் எப்படி வைப்பீங்க, ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங்காக நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், ஒரு ரெஸ்ட் ரூம் கூட எங்களால் போக முடியாதான்னு சொல்லி கத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே எல்லா லைட்ஸுமே ஆனில் தான் இருந்துச்சு, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, மேரி நீங்களும் தானே வந்தீங்க, உங்களை தானே கூப்பிட்டேன், அங்கே லைட் எரிஞ்சிச்சா, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் மேரி, நீ வந்து எங்களை ப்ராங்க் பண்ணுற போல, சும்மா எங்களை வந்து வேலை வாங்கணுமே வாங்குற போலன்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே கோச்சிக்கிட்டு வந்துட்டோம் அந்த இடத்த விட்டு. ஆக்சுவலாக மேரியோட ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்க்கும்போது, இவங்க பின்னாடியே வந்தாங்க இல்லையா, இவங்க எந்த இடத்த டார்க்காக இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல லைட்டை பார்த்துருக்குறாங்க. லைட்லாம் போட்டு தான் இருந்திருக்குது இந்த ரெஸ்ட் ரூமில். இப்போ மேரியோட கண்ணுக்கு மட்டும்தான் லைட் எதுவுமே தெரியலையா. மேரிக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பிடிச்ச பிடிவாதத்தில் நிற்கிறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் பார்த்தேன் அந்த இடத்துல லைட் எதுவுமே கிடையாது. அது மாதிரி அந்த ரெஸ்ட் ரூமை நான் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது எனக்கு பின்னாடி ஒரு உருவம் வந்தது உண்மை, நான் பார்த்தது உண்மை. அது ஒரு மாதிரி நியூடா ஒரு ஆம்பளையோட உருவம் தான், எரிஞ்சு போன ஒரு உருவம், பார்க்கவே கோரமா இருந்துச்சு, ஸ்மெல்லாம் வந்துச்சு, நான் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நடந்த அந்த விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்கிறாங்க. இப்போ இவங்க தங்கியிருக்கிற அந்த பில்டிங்க்கு வெளியே ஒரு செக்யூரிட்டி அம்மா இருப்பாங்களாம், வயசான அம்மா 2 பேர் இருப்பாங்களாம். அந்த அம்மா 2 பேரும் மேரியை பார்த்து, மா நீ பார்த்தது உண்மைதான், அடிக்கடி அந்த இடத்துல இந்த மாதிரி தான் ஆகும், எதனால அவன் இன்னும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, என்னம்மா சொல்றீங்க, எவன் ஏன் அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு முன்னாடி எதனா நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்தோட ஹிஸ்டரியை. மேரி இந்த இடத்துக்கு வந்தது 1994ல. 1992ல இதே இடத்துல ஒரு பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, ஒரு ஸ்டாஃபே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவரு அந்த பொண்ணு கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண வரும்போது அந்த பொண்ணு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க வேற யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை இவரால் ஏத்துக்க முடியல, தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். டெய்லி நைட் வந்து அந்த பாத்ரூம் பக்கத்துல நின்றுகிட்டே இருப்பாராம், இவங்களை வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நிர்வாகத்துக்கிட்ட அந்த டீச்சர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு, இவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லும்போது, அவர் வேற யாரும் இல்லைங்க, அந்த வருஷத்தில் இந்த இடத்துக்கு இன்சார்ஜுக்கு கீழே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறார். அவரோட பையன்தான் இந்த லவ் லெட்டர் கொடுத்தவர். இப்போ சம்மந்தப்பட்டவரோட அப்பா கிட்ட அந்த நிர்வாகம் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. அவர் உங்கள் பையனை போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். இந்த அவமானத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல அந்த லேடிஸ் பாத்ரூம் பக்கத்தில் எப்பயுமே அவங்கள எங்கே வர சொல்லுவாரோ மீட் பண்ணுவாரோ அதே இடத்துல வச்சு கெரோசின் ஊற்றி கொளுத்திக்கிட்டு ஒரு மாதிரி கதறல் சத்தம் அலறிச்சாங்க. அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி அலறிச்சாங்க. இவர் கத்துல அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஈரக்குலையே நடுங்குச்சான். இந்த எரிஞ்சிட்டு இருக்கும்போது சிலர்லாம் வந்து பேசுவாங்க. இதை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, அதை பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறவங்க கத்திக்கிட்டே ஒரு சாபம் விடுவாங்க, நான் உன்னை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன், உன்னை நான் பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், உங்கள் யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், இப்படி அலறிக்கிட்டே கத்திக்கிட்டே சாபம் விட்டுக்கிட்டே தான் இறந்துருக்கிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பாடியை எடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் அவங்க அப்பா பண்ணதுக்கு அப்புறமாவும் அவரோட ஆத்மா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கதா ஒரு மித்து இருக்குதாங்க. இந்த செக்யூரிட்டி அம்மா இருக்கிறாங்க இல்லையா 2 பேரு, இவங்க கிட்டேயே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இந்த 2 வருஷத்துல. இவங்க வரதுக்கு முன்னாடி அவர் இறந்து போனது 1992ல, இவங்க வந்தது 1994ல. இந்த 2 வருஷ கேப்பில் நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலை, இங்கே இருக்கவங்களால் ஏற்றுக்க முடியல, இதெல்லாம் சும்மா உங்களோட கற்பனை அப்படிங்கிற மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட பொண்ணு இருப்பாங்க இல்லையா இந்த இன்சிடெண்ட்டில், இப்போ மேரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க,
அங்கே லைட் எரிஞ்சதை நாங்களே பார்த்தோம், நீ ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த மாதிரி கூட இருக்கிறவங்களே சொல்கிறனால நிர்வாகமும் அதை கண்டுக்காதாங்க. ஆனால் இப்போதான் மேரியோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த 2 செக்யூரிட்டி அம்மா சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது இவங்க சொன்னது பொய் கிடையாது, உண்மைதாங்கிறது. இப்போ மேரி கிட்ட கேட்குறாங்க என்ன பண்ணலாம், நிர்வாகமும் வந்து இதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளும் இறங்கி இதை பண்ணுறதுக்காக இங்கே வரல, நம்மளோட வேலை வேற, நம்மளோட ட்ரைனிங்காக இங்கே வந்திருக்கிறோம், மற்றபடி இந்த வேலையாகவும் நம்ம அலைய முடியாது, ஆனால் இங்கே தான் நம்ம தங்குறோம், ரெஸ்ட் ரூம் அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா நைட் நேரத்தில், எதனா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பொண்ணுங்களில் சிலர்லாம் கோவிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க, தர்காவுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க, இவங்க சர்ச்சுக்கும் போயிருக்கிறாங்க. மேரி என்னதான் கோவில் தர்கா சர்ச்சுன்னு போனாலுமே இந்த ஆத்மாவோட ஆட்டம் அங்கே அடங்கலையாங்க. ஒரு நாள் நைட்டு 11:30 மணிலேருந்து 12 மணி இருக்குமாங்க. ரூமுக்கு 3 பேராங்க, மொத்தம் 60 ரூம் கிட்ட இருக்குமா. இப்போ இவங்களோட ரூம்ல எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க, மேரி மட்டும் உட்கார்ந்து அவங்களுக்கான நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்களாங்க. நாளைக்கு சப்மிட் பண்ணணுமா அவங்களுக்கு, அது ஒரு விஷயமா அந்த டீச்சர் ட்ரைனிங்கில். அதில் சப்மிட் பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஜன்னல் வழியா அன்னைக்கு பாத்ரூமுக்கு போனப்போ ஒரு கருகின ஸ்மெல் வந்துச்சு இல்லையா, எரிஞ்சு போன ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்திருக்குதுங்க. மேரிக்கு நல்லாவே தெரியுது அந்த ஆத்மா தான் இவங்கள அங்க கூப்பிடுதா, ஏன்னா அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா. மேரி பதட்டமாகி பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பலாமான்னு பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. டைம் பார்க்குறாங்க, 11:45 ஆகுது. இதுக்கப்புறம் இவங்களை எழுப்புறதுல பிரயோஜனம் கிடையாது, நம்ம பேசாம படுத்து தூங்கிடலாம்னு சொல்லி கண்ணை மூடி படுத்து எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, உருண்டு பார்க்குறாங்க, தூக்கம் வரல. ஸ்மெல் இன்னும் ஹெவி ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 3 காட் இருக்குமாங்க, இரும்பு காட் தான், மேலே பெட்டு கூட இருக்காதாங்க, அந்த இரும்பு காட்டில் தான் பெட்ஷீட்டை விரித்து மேலே இவங்க போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்களாம். அது போக ஒரு கபோர்டு இருக்குமா, அதில் தான் இவங்களோட அந்த நோட் புக் எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்களாம். இன்னொன்று ஸ்டடி டேபிள் இருக்குமா, ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குமா, அதில் ஒரு லைட் வச்சுருப்பாங்களாம், அதை தான் இவங்க லேம்பாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க, அதாவது நைட் லேம்பாவும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸ்மெல்லு தாங்க முடியாமல் மேரி அவங்களோட போர்வையை இழுத்தி மூடி படுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குமா, லைக் வெளியே லைட் எரியறனால யாராச்சும் ஒருத்தவங்க நின்னாங்கன்னா அவங்களோட ஷேடோ இதில் நல்லாவே தெரியுமாங்க. மேரி போர்வையை இழுத்து மூடி படுத்திருந்தப்போ கண் முழிச்சு தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிருக்குதுங்க. இந்த ஸ்டடி டேபிளில் இருக்கிற லைட் இருக்கு இல்லையா, அது ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க பைபிள் வச்சுருப்பாங்களாம் எப்போவுமே, ஆனால் இப்போ அது அவங்க கையில் இல்லை. இந்த கபோர்டில் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, புத்தகங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை எப்படியாச்சும் எடுக்கணும்னு இவங்களுக்கு தோணுது. இருந்தாலும் இந்த போர்வையை எடுத்துட்டு வெளியே பார்க்கறதுக்கு பயம். இந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகிற வெளிச்சத்தில் ஒரு ஆம்பளையோட உருவத்தை மேரி பார்த்துருக்குறாங்க. இவங்க போர்வைக்குள்ளே இருந்தே அந்த ஷேடோ இவங்க மேலே விழுந்திருக்குது. தெரியுது அங்கே லிட்ரலி வெளியே ஒருத்தன் நிற்கிறாங்கிறது தெரியுது. மெயின் டோர் க்ளோஸில் இருக்குது, விண்டோ மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ அந்த ஆத்மா இவங்க ரூம்குள்ளே வந்துருச்சா, வேணாம் கண்முழிக்க வேணாம், ஏசப்பான்னு சொல்லிட்டு மனசில் அவங்களோட சாமியை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அந்த ஹாஸ்டலே அலற அளவுக்கு ஒரு அலறல் சத்தங்க, பயங்கரமாக அலறி இருக்கிறாங்க. லைட் ஆன் ஆயிருக்குது, இந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகுது இல்லையா, இது வந்து நார்மலாக இருக்குது. மெயின் லைட்டை, இந்த டியூப் லைட்டை வந்து யாரோ ஒருத்தவங்க ஆன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரூம்குள்ளே தான் ஒரு பொண்ணு கத்திருக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, இவங்களோட ஃப்ரெண்டு. மேரி காட்டுக்கு ஆப்போசிட் காட்டுல படுத்திருந்த பார்வதிங்கிற டீச்சர் தான் அலறி அடிச்சு கத்திருக்கிறாங்க. என்ன இருக்குன்னா, அவங்க பார்த்துருக்குறாங்க மேரி அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம். எப்படி அன்னைக்கு நம்ம பாத்ரூம் போகும்போது நமக்கு மட்டும் அந்த இடம் டார்க்கா தெரிஞ்சிச்சோ, இல்ல ஒரு உருவம் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்களோ, அந்த மாதிரி இப்போ அதே நினைப்புல இருக்கிறனால அந்த உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியுது போலன்னு தான் நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பார்வதி டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பார்த்துருக்குறாங்க ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகிற சத்தத்தில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க சொன்ன அதே உருவத்தை இவங்களும் பார்த்துருக்குறாங்க. மேரி கிட்டக்க நெருங்கி போய்கிட்டு இருக்குதாங்க அந்த உருவம். இதை பார்த்துட்டு தான் கத்திருக்கிறாங்க. கத்துல அந்த உருவமும் மறைஞ்சிருச்சு, லைட் ஃப்ளிக்கர் ஆகிறது நின்றுச்சு. இன்னொருத்தவங்க, இவங்க ரூம்மேட் இன்னொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு லைட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த ஹாஸ்டல்ல இருந்த எல்லாருமே இவங்க ரூமுக்கு வெளியே தான் வந்து நிற்கிறாங்களாங்க. நைட்டு 12 மணிக்கு வார்டன் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த தடவை மேரி சொல்றதுக்கு முன்னாடியே பார்வதி சொல்றாங்க, இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு, நான் பார்த்தேன், மேரி சொன்னது பொய் கிடையாது, உண்மைதான், அவன் அன்னைக்கு பாத்ரூம்ல பார்த்ததும் உண்மையாக தான் இருக்கும், எங்க ரூம்குள்ளேயே நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்பலை, மேரியை தான் திட்டுறாங்க. மா, உனக்கு அறிவே இல்லையா, நீ ஒருத்தி கிளப்பி விட்ட, உன்னால் இங்கே பாரு உன் கூடையே சுற்றுற உன்னோட ரூம்மேட்டும் இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிற, இன்னும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்ல போகிறாங்களோ தெரிலன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே போயிட்டாங்களாங்க. நாளைக்கு காலையில் நீங்கள்
நிர்வாகத்துக்கு வந்து பதில் சொல்லணும், நாளைக்கு மீட்டிங் இருக்குது உங்களுக்கு, உங்களோட ரூமில் இருக்கிற 3 பேருக்குமே மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாங்க. இப்போ மேரி போய் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க பார்வதி, எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இதை நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம சாமியை நினச்சிக்கிட்டு உங்களோட சாமியை நினச்சிக்கோங்க, நானும் ஜீசஸை கும்பிட்டுட்டு படுக்கிறேன், எதுவும் நடக்காது நம்புவோன்னு சொல்லிட்டு படுத்துருக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. 4 மணி வரைக்கும் முழிச்சே இருந்திருக்கிறாங்க. மாறி மாறி ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படியே விடிஞ்சிருச்சு. அதோடு அன்றைக்கி ட்ரைனிங் அட்டன் பண்ண போயிருக்கிறாங்க. அங்கே இவங்க 2 பேருக்குமே திட்டு விழுந்திருக்குதுங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த இடத்தோட பேரை கெடுக்கணுன்ட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியும் நான் கேட்குறேன், இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் வேணால் அந்த செக்யூரிட்டி அம்மாட்ட வேணால் கேட்டு பாருங்கள், அவங்க 2 பேருமே சொல்லுவாங்க, அவங்க பல வருஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்களே என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் வருதுன்னு, நீங்கள் வேணால் அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது இந்த நிர்வாகத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலையாங்க. அன்னைக்கு ஈவினிங்காக அவங்களோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போய் பார்க்கும்போது அந்த 2 லேடி இல்லையாம், வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம், வேற 2 பேர் வந்துட்டாங்களாம். மேரிக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷாக் ஆகிருக்குதுங்க. என்னடா அது, காலையில் தான் சொன்னோம், அதுக்குள்ளே அவங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ என்ன தான் நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியாமல் இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு மாதிரி இந்த பெல் சவுண்டு, மந்திரங்கள்லாம் உச்சரிக்கிற சத்தம், ஒரு மாதிரி நெருப்பு புகை வாடெல்லாம் வந்திருக்குது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அந்த ஏரியா தெரியுமாங்க, அதாவது அந்த பாத்ரூம் ஏரியாவுக்கு பேக் சைடு இருக்கிற லேண்டு மாதிரி இருக்குமா, இந்த புல்லுலாம் முளைச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் தெரியுமா. அந்த இடத்துல ஒரு யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே, இந்த ரூமை சேர்ந்த 3 பேருமே, மேரி, பார்வதி, இன்னொருத்தவங்க 3 பேர் சேர்ந்து கீழே இறங்கி போய் பார்த்தா, இந்த முதல்ல இந்த அம்மா ஒரு கதை சொன்னாங்க இல்லையா, 2 செக்யூரிட்டி அம்மாவும், அப்பா அடிச்சிட்டாரேங்கிற வருத்தத்தில் தான் அந்த பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா, அசிங்கத்தில். அவரோட அப்பா அந்த அடிச்சார் இல்லையா, அவரு கேரளாலேருந்து 2 நம்பூதிரிங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு யாகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. மலையாளத்தில் பேசுகிறாங்களாம், மலையாளத்தில் அவங்க யாகம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. சுற்றிலுமே அந்த நிர்வாகத்தில் சேர்ந்தவங்க ஒரு முக்கியமான ஒரு 3 பேர் வந்து நிற்கிறாங்களாம். இப்போது மேரியே கேட்குறாங்க நேரடியாக, சார் என்ன சார் இது அர்த்தம், நான் கேட்கும்போது வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து கிடையாது, நீங்கள் உங்களோட கற்பனை அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் சொன்னது உண்மைதான், நானுமே முதல்ல நம்பலை, இந்த சம்பந்தப்பட்டவரே வந்து சொல்லும் போது தான் எங்களால் அதை மறுக்க முடியலை. என்னன்னா அவரே வந்து சொல்லியிருக்கிறார், தன்னோட பையன் தன்னோட கனவுல வந்ததாகவும், இந்த இடத்துல யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டியதாகவும், அவர் கனவுல வந்ததை அவங்க நிர்வாகத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து இது சம்பந்தமாவே கம்ப்ளைண்ட் வர்றதை பார்த்துட்டு இவரும் இப்படி வந்து சொல்றாருன்னு சொல்லிட்டு தான் இந்த ஏற்பாடே பண்ணியிருக்கிறாங்க. 12 மணிக்கு இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பாத்ரூம்குள்ள, லேடிஸ் பாத்ரூம் ஏரியாக்குள்ள முதல்ல இவங்க மேரி போனாங்க இல்லையா, இந்த பாத்ரூம்க்கு கதவு எல்லாமே இரும்பு டோர் தானாங்க, திறக்கிறதும் கஷ்டம் மூடுறதும் கஷ்டமா, கொஞ்சம் அழுத்தி தான் மூடணுமா, துருப்பிடிச்சு போய் கிடக்குமா, அதை டம்ம 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 டம்மன்னு யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறாங்களாங்க. திறக்கிறதே கஷ்டமா, மெதுவா ஓப்பன் ஆகுறே ஒரு கிரீப்பியான சவுண்டோட தான் ஓப்பன் ஆகுமா. அப்படி இருக்கிற ஒரு டோரு டம்மு 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 டம்முன்னு அடிச்சிட்டு இருக்குதாங்க. உள்ள இருக்கிற அந்த தண்ணி சத்தம் எல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா கேக்குதான். பட் இந்த டேப் வாட்டர் எல்லாத்தையும் ஒண்ணு சொன்ன மாதிரி ஓபன் பண்ணி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மொத்தமா எல்லா டேப் வாட்டரையும் ஓபன் பண்ணி விட்டு உள்ள இருந்து தண்ணியா வருதான் வெளியே. அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த யாகம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஓமகுண்ட மாதிரி வளர்த்து இந்த நெருப்பை அணைச்சிருச்சாங்க. அவ்வளவு தண்ணி வந்துருக்குது வெளியே. இதை பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கு. கேரளால இருந்து வந்து அந்த 2 நம்பூதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இது தீராத ஆசையில இறந்து போயிருக்குது, நிறைவேறாத ஆசையோட இறந்து போன அந்த ஆத்மா இப்ப கொடூரமான சக்தியோட இருக்குது, இதை அடக்க முடியாது, இதுக்கு வேற ஒரு விஷயம் தான் பண்ணணும், இன்னைக்கு விட்டுருங்க, வர அமாவாசை அன்னைக்கு அந்த யாகத்தை பண்ணி அதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம், ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. அமாவாசை அடுத்து 2 நாளில் வருது, இந்த 2 நாளில் புதுசாக ஒரு பாத்ரூம் கட்ட முடியாது, அவங்கவுங்க ஃப்ளோரில் கட்டவும் முடியாது, வேற வழியே இல்லாமல் இந்த பாத்ரூமை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்களாங்க. இந்த 2 நாள்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட, 40 டீச்சர்ஸ் கிட்ட இந்த உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இதே இடத்துல இந்த டாய்லெட்டுக்குள்ள அந்த ஆம்பளையோட உருவத்தை, எரிஞ்சு போன அந்த பாடியை நியூடா ஒரு மாதிரி ஸ்மெல்லோட பதறி போய் தான் எல்லாருமே ஓடி வருவாங்களாம். ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குதுங்க அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே. ஆனால் வேற வழி கிடையாதுங்கிறனால எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த 2 நாள்ல அந்த இடத்துல யாகம் நடத்துறாங்க. அந்த யாகம் நடத்தும் போதே ஏகப்பட்ட தடங்களாங்க. மறுபடியும் அந்த டேப் வாட்டர் எல்லாம் ஓப்பன் ஆகுறது, அந்த கதவெல்லாம் டமடமன்னு ஒரு மாதிரி அடிக்கிறது, தண்ணி வெளியே வருது, இதெல்லாம் நடந்திருக்குது. இருந்தும் இதை மீறியும் இந்த 2 நம்பூதிரிங்களும் அவங்களோட யாகத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லிட்ரலி ஒரு கருப்பு புகை அந்த இடத்துல இருந்து ஒரு குடுவை மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. இந்த கேரளாக்காரங்க ஒரு குடுவை மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த குடுவைக்குள்ளே அடைச்சிருக்கிறாங்க. லிட்ரலி அங்கே இருந்த ஒரு 30-40 பேர் இதை பார்த்துருக்குறாங்க கண்ணால். அதில் மேரியும் ஒருத்தவங்க.
புகையை அடைச்சதுக்கப்புறமா அந்த கருப்பு புகை என்னன்னே தெரியலையாங்க. இவங்க யாகத்துலேருந்து வந்த ஒரு புகையா, இல்லை உண்மையாகவே உள்ளேருந்து வந்த ஒரு புகையா, உண்மையாகவே உள்ளேருந்து வந்த ஒரு புகை தாங்கிறாங்க அவங்க கண்ணால் பார்த்தவங்க. அவங்க லிட்ரலி அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புகையாக மாறி அப்படியே உங்கள் குடுவைக்குள்ளே போயிட்டதா பார்த்தவங்க சொல்கிறாங்கங்க. உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அங்கே அடுத்த ஒரு வாரம் இருந்திருக்கிறாங்க ட்ரைனிங்க்கு எல்லாருமே. இந்த ட்ரைனிங்கில் நிம்மதியாக இருந்திருக்கிறாங்க. இந்த பாத்ரூம்குள்ளே எந்த ஒரு தொந்தரவோ இல்லை இந்த ஆத்மாவோட அந்த கெட்ட ஸ்மெல்லோ எதுவுமே வரல. நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்குதுங்க. அங்கே ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறமா மேரி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க, அதாவது சென்னைக்கு வந்துடுறாங்க. இந்த அனுபவத்தை அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாங்க. இப்போது இந்த ஸ்டோரியை எனக்கு அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி அவங்களோட பொண்ணு, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர், டெவில்ஸ் கிச்சனோட மிகப்பெரிய ஃபேன். அவங்க என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் சொன்னதை நான் உங்ககிட்ட என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். அவங்க அம்மாவுக்கு நடந்ததை மறக்கவே முடியாதாங்க. இப்போ அவங்க அம்மாவுமே இந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. டெவில்ஸ் கிச்சனை அவங்களுமே ரெகுலராக பார்த்துட்ருக்குறாங்களாம். ஸோ அவங்களுமே இந்த வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஹாய்மா. அவங்களோட பேர் மேரி கிடையாது, இது எல்லாமே புனைப்பெயர்கள் தான். பிளேஸுமே நீங்கள் புனைப்பெயர்களாக சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இது பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க அந்த அம்மாவுக்கு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கோஸ்டீஸ், 2வது ஸ்டோரியை என்னால் இன்றைக்கி சொல்ல முடியாது, ஏன்னா நான் 7 மணிக்கு உங்களுக்கு நான் ஸ்டோரி போட்டாகணும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. இப்போ நீங்கள் பார்த்ததை விட பயங்கரமான ஸ்டோரி அது. ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டோரி போடணும்னா கண்டிப்பாக என்னால் போட முடியாது, அதனால தான் மன்னிச்சிருங்க. 2வது ஸ்டோரி நம்ம நாளைக்கு 7 மணிக்கு கண்டிப்பாக வரும், பாருங்கள். இன்றைக்கான ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். யோ பாயா, வந்துட்டியா? எல்லாத்துலேயும் யோ இரியா, ட்ரெஸ் போடாமலாம் வரக்கூடாது. போ, தலையை மட்டும் காட்டிட்டேன். ஹாய் சொல்லிட்டியா? ஓடிடு அப்படியே. போ, ட்ரெஸ்ஸு போட்டால் தான் உனக்கு அலோடு. ஓட். ஐயோ உண்மையாக வருதா? இரு வரேன். இல்லையா? அப்புறம் ஏன்டா பயமுடுத்துற? போடாங்கிட்டு போ, உட்காந்துக்கோ போ. எங்கள் ஐயா படிப்பின் சிகரமாக மாறிட்டார். இங்கே வாயா. என்னையா? என்னடா டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு வர? இங்கே வா, போட்டு விட்றேன் வா. அப்படி என்ன நீ வந்தே ஆகணுமா? உள்ள உட்கார வேண்டியது தானே ஓரமா? உட்கார மாட்டேன். இங்கே இல்லை, ஓரமா. ஏன்யா அப்படி இருக்க? உட்கார வேண்டியது தானே, பாஞ்சிக்கிட்டு வரையா. A for apple, B for ball, C for cat, D for dog, E for E elephant, அப்புறம் F for dog, F fan. எப்படி எடுத்து கொடுத்தேன் பாரு பிட்டு. இப்படி தான் உனக்கு கிளாஸ் ரூமில் உட்காந்து பிட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன் நான். EF G ஃபார் ஆப்பிள். இல்லை ஆக்சுவலாக E ஃபார் எலிஃபண்ட், F ஃபார் ஃபேன் வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது வரைக்கும் நீ முதல்ல நல்லா இது பண்ணி வச்சுக்கோ மனசில். என்ன நல்ல ஐயாவாக இருக்கார் இவர், என்ன சொன்னாலும் ஒரு டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறார். என்ன வாயில் யோகட்டா? அப்படியா? யோகட் இல்லை. டேய் யோகட் தான்டா, நான் தான்டா உனக்கு கொடுத்தேன். இது என்னது உன்னோட ட்ரெஸ்ஸில்? டைனோசோர். இது போக்கிமான்யா. இது பேர் என்ன தெரியுமா? இது பேர் எதுவும் ஒன்றா அப்பா, ஏதோ சார்மெண்டாசாரா ஏதோ ஒன்று. போக்கிமானோட ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கீழே இதோட பேர் என்னன்னு சொல்லுங்க. லைக் போட்டுடுங்க, மறக்காம லைக் போட்டுடு. நீ மறக்காம சொல்லு முதல்ல. அம்மா வந்துடுவாங்க மக்களே. திருவண்ணாமலையில இருக்காங்க. திருவண்ணாமலையில இருக்காங்களா? இல்லடா, வாங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு. உங்க
வீட்டுக்கு வைப்பீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு. ஆக்சுவலாக அம்மா வந்து வெளியே போயிருக்கிறாங்க சரியா, அதனால் வந்து இவர் என்னோட கண்ட்ரோலில் இன்னைக்கு. இவருக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டோரியை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அது போக இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு 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 2-3 நாளாகவேங்க போகக்கூடாத சில, அதாவது பார்க்கக்கூடாத சில ஆட்களை பார்த்தனாலையா என்னன்னு தெரிலங்க, நமக்கு ஒரு மாதிரி தப்பாகவே இருக்குங்க. ஒரு 2-3 நாளாகவே உடம்பு முடியாமல் போகிறது, கண் கோளாறாக இருக்கும். சுற்றி போட்டுருமா? ஐயாவுக்கு நாக்கில் வர புண்ணு வந்துருச்சு. என்ன ஏன் நமக்கு இப்படி நடக்குது? உன்கிட்ட கேட்டேன்ல, போ போ அங்கிட்டு போ. நான் வரேன் போ. ஸோ எல்லாருமே சேஃபாக இருப்போம். கண்கோளாறு வரத்தான் செய்யும். கண்கோளாறையும் வந்து ஏய் போடாங்கிட்டு